வியர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இப்போ நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிசார்ட் சிட்டி பார்க்க வந்திருக்கோம். இது யார் டெவலப் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஸ் குரூப் இது பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஒரகடம் லொக்கேஷனில் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 130 ஏக்கர்ஸில் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பிளாட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2500 பிளாட் மேலே போட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வில்லாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 450+ வில்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேம்பிரிட்ஜ் சிலபஸ் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. 55+ எம்யூனிட்டிஸ் வந்து இவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் கண்டிஷனில் இருக்கு. உள்ளே ஸ்விம்மிங் பூல் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டென்னிஸ்க்கு, ஷட்டில் காக்கு, பேஸ்கெட் பால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கோர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எம்யூனிட்டிஸ் வந்து சொல்லிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் 60 ஃபீட் இந்த மாதிரி ரோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட் ஹைவே சைஸே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 100 ஃபீட் தான் இருக்கும். ஸோ உள்ள உங்களுக்கு லே அவுட் உள்ளே பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் அந்த அளவுக்கு வந்து ரோட் கொடுத்துருக்காங்க. பிளாட் சைஸ்லாம் வந்து 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ள பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இதை இப்போ உள்ள போய் நம்ம பார்க்கலாம். இதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 450 கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுங்க இருக்கு. உங்களுக்கு இந்த ரோட் பார்த்தாலே தெரியும், நம்ம ஊர் மாதிரியே இருக்காது, ஃபாரின் மாதிரி இருக்கும். உள்ள வந்து பாருங்க, ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டி வந்து இங்கே லிவிங்ல இருக்காங்க. ஆல்ரெடி மக்கள் வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. இந்த வீடுங்களுக்குலாம் பின்னாடி தான் நான் சொன்ன அந்த கேம்பிரிட்ஜ் சிலபஸ் ஸ்கூல் இருக்கு. இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட், இப்போ நம்ம பிளாட் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குன்னு இல்லையா, அது இங்கே தான் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்கு. மினிமம் 650 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இவங்களோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2200 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 14 lakhs 15 lakh பட்ஜெட்ல இருந்தே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி ஒரு எம்யூனிட்டிஸோட உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு ஒரு 15 lakhs பட்ஜெட்டில் பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய பிளாட்டு உங்களுக்கு எங்கேயாவது உள்ளே இருக்கும். ரோடு ஆக்சஸ் இருக்காது. பட் இந்த மாதிரியான ஒரு ரோட் ஆக்சஸில் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உள்ளே வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பார்க்குக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு 14 பார்க் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு வாக்கிங்கான ட்ராக் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 40% ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60% இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிளாட் போட்டிருக்காங்க. 40% இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கு இந்த மாதிரி யூசேஜ்க்காக இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து போட்டுருக்காங்க. இது வந்து மொத்தம் 2500 பிளாட் வந்து உள்ள வந்து மொத்தம் இருக்கு. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ப்ரீ புக்லேயே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா phase 3. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 பிளாட்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 50% பிளாட்க்கு மேலே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட் தேவைப்பட்டாலோ இல்லை நீங்கள் விரும்புகிற ஃபேஸிங்லேயோ வாங்க முடியும். 2200 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. இது ஒரு கம்மியான ப்ரைஸிங்கு. இப்போ நீங்கள் phase 4 phase 5 போக போக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஏன்னா இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட இங்கே 2000 ருபீஸ்க்குலாம் பிளாட் வந்து அவைலபிள் இருந்தது. இப்போ இந்த phase 3ல் உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களதே இன்னும் டெவலப் பண்ணிட்டு போக போக நீங்கள் வாங்கின பிளாட்டு இவங்களே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா phase 3 phase 4 phase 5ன்னு போகும்போது ஒரு ஃபேஸ் வந்து போடும்போதும் 200 300 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ப்ளஸ் உள்ள பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு லேண்டு காஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட டபுள் மடங்குக்கு மேலே போயிடும். இப்போ ஒரு 2000 ருபீஸ்க்கு அரௌண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000 ருபீஸ்க்கு மேலே போகும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரகடமில் இருக்குன்னு. உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேல இருக்குது. காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ணுற வாலாஜாபாத் ஸ்டேட் ஹைவேல இருக்குது. ஸ்டேட் ஹைவேலேருந்து உள்ள 80 ஃபீட் ரோடு வருது. இந்த கம்யூனிட்டிக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சைடு உள்ள வந்து திரும்பி இதே ரோட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸிட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுக்கும் அதுக்கும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இது. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பாட் வேணும்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கலாம். இவங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். கேப் ஃபெசிலிட்டிலாம் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். இன்னொரு சூப்பரான பிளாட் வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.